மராட்டிய மன்னர் சிவாஜி, முகாலயர்கள், வெள்ளையர்கள் என அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய 800 ஆண்டு பொக்கிஷம். இதுவரை சொல்லப்படாத தேசிங்கு கோட்டை ரகசியம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டிவனத்திலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செஞ்சியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது செஞ்சி கோட்டை. கிருஷ்ணகிரி, ராஜகிரி, சந்திரகிரி என்ற 3 குன்றுகளை வளைத்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் முக்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோட்டையின் கீழ் ஆற்காடு அல்லது வேலூர் வாயில், பாண்டிச்சேரி வாயில் என்ற 2 வாயில்கள் உள்ளன. கிருஷ்ணகிரி கோட்டை வடக்கிலும், ராஜகிரி கோட்டை மேற்கிலும், சந்திரகிரி கோட்டை தெற்கிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மூன்று மலைக்கோட்டைகளின் உச்சிகளுக்கும் செல்ல கற்படிகட்டுகள் வசதி செய்யப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மலைக்கோட்டைக்கு செல்ல மலை மீது ஏறி உச்சிக்கு செல்லும் வழியில் 2 பெரிய தானிய களஞ்சியங்கள் உள்ளன. தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள மண்டபம், 2 கோயில்கள், செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை, பார்வையாளர்களும் இடம்பெறக்கூடிய வட்டமான தர்பார், அதனோடு ஒரு சிறு பீரங்கியும் அங்கு காணப்படுகின்றன. ராஜகிரி மலைக்கோட்டைக்கு செல்லும் வழியில் பட்டாபிராமர் கோவில் அமைந்துள்ளது. மராத்திய கட்டடக்கலை முறைப்படி உருவான கல்யாண மண்டபம் அமைய பெற்றிருக்கிறது. 7 அடுக்குகளை கொண்ட இந்த கட்டடம் மரம் பயன்படுத்தப்படாமல் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வெடிமருந்து சாலை, பெரிய தானிய களஞ்சியம், வீரர்கள் தங்கியிருந்த கட்டடம், ராஜா தேசிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டதாக கருதப்படும் மேடை, வெங்கடரமணா கோவில் ஆகியவை அமைய பெற்றுள்ளன. வெங்கடரமணா கோவிலின் வேலைப்பாடுகள் மிகுந்த ஒற்றை கல் தூண்கள் சிலவற்றை பெயர்த்து பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. மலை மீதுள்ள மற்றொரு கட்டடம் போர் தளவாட கிடங்கு. அந்த மலை மீது அரங்கநாதர் கோவில் ஒன்றும் உள்ளது. இது நாயக்கர் கால கட்டிடக்கலையை கொண்டுள்ளது. இங்கும் ஒரு பெரிய பீரங்கி ஒன்று உள்ளது. ராஜகிரி மலைக்கோட்டையில் 9 வாயில்கள் உள்ளன. 8வது வாயிலுக்குள் நுழையும் இடத்தில் மரப்பாலம் ஒன்று உள்ளது. உச்சியில் நாணய சாலை, தெய்வமில்லாத ரங்கநாதர் கோவில், மணிக்கூண்டு ஆகியவற்றை காணலாம். வாயில் அருகில் உள்ள கோட்டை சுவரில் ஆற்காடு நவாப் சதாத் உல்லா கான் கிபி 1713 தேசிங்கு ராஜனை வீழ்த்தி இக்கோட்டையை பிடித்த வெற்றி செய்தியை குறிக்கும் பாரசீக மொழி கல்வெட்டு உள்ளது. ஆனந்த கோன் என்பவரால் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டை பிறகு விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள், பீஜப்பூர் சுல்தான், முகலாயர்கள், மராட்டியர்கள், ஆற்காடு நவாப், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என பலரது ஆட்சியிலும் இருந்திருக்கிறது. ஆனாலும் செஞ்சி கோட்டை என்றால் மக்களின் நினைவுக்கு வருபவர் தேசிங்கு ராஜாதான். முகலாய மன்னர் அவுரங்கசீப் காலத்தில் அவர் தளபதி சுல்பிகர் கானின் நீண்ட முற்றுகைக்கு பின் செஞ்சி கோட்டை மராட்டியரிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. சுல்பிகர் கான் சொரூப் சிங் என்ற ராஜபுத்திரரிடம் செஞ்சியின் ஆட்சியை ஒப்படைத்தார். சொரூப் சிங்கின் மகன்தான் தேசிங்கு ராஜன். தந்தையின் மறைவுக்கு பின் செஞ்சி கோட்டைக்கு ராஜாவான தேசிங்கு முகலாயர்களின் பிரதிநிதியான ஆற்காடு நவாபிற்கு கப்பம் கட்ட மறுத்தார். இதனால் ஆற்காடு நவாப் சதாப் உல்லா கான் கிபி 1713 ஒரு படையுடன் தேசிங்கு ராஜனை தாக்கினார். செஞ்சி நகருக்கு அருகில் ஒரு முக்கிய போர் நடந்தது. வீரமாக போரிட்ட தேசிங்கு ராஜா வீர மரணம் தழுவினார். வெறும் 10 மாதங்களே ஆட்சியில் இருந்தாலும் வீரத்தால், மான உணர்வால் மக்களின் மனதை கவர்ந்தவர் என்பதால் தேசிங்கு ராஜா இன்னமும் மக்களின் மனதில் உள்ளார். இப்போதும் தேசிங்கு ராஜனின் ஆன்மா கோட்டையில் உலாவுவதாக ஒரு கதையும் உள்ளது. இரவு நேரத்தில் கோட்டையில் இருந்து வாள் சண்டை போடும் ஓசை கேட்பதாக சொல்வோரும் உள்ளனர். மணி 12 மணி அளவில் ஒரு சிலர் கண்ணுக்கு தேருங்கள்லாம் வெளியே வந்து போகிறது மறையிற மாதிரியும் அதிர்ச்சியில் ஆகிறது சிலர் பேசி கொண்டதும் இப்போ தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் இதில் என்னவோ ஒரு ஈர்ப்பு சக்தி மர்மமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்களும் இது வரைக்கும் இது மர்மத்தை கண்டுபிடிக்க முடியல.
இந்த கோட்டையை சுற்றி சுற்றுலா வரவங்க மலைப்படியில் ஏறி மலைக்கு போகும்போது பின்தொடர்ந்து ஏதோ ஒரு நயல் வந்து திகில் கொடுக்குற மாரியும் எதிர் நொய்கிற மாரியும் அவங்களுக்கு அதிர்ச்சி உண்டாக்கினே இருக்குது. இந்த மர்மங்கள் ஏதாவது முன்னோர்கள் ராஜாக்கள் ஏதாவது ஒரு ஆய்வுகள் ஏதாவது இதுமாரி பின்தொடருதா, இதுமாரி வர்றவங்கள காவு வாங்குதா, என்ன ரகசியம் ஒன்றும் புரியல. கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து செஞ்சி தமிழ்நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் பெறத் தொடங்கிற்று. இன்று செஞ்சி கோட்டை ஒரு தொல்பொருள் சின்னமாக காட்சியளிக்கிறது. சப்தகன்னிகள் என்ற அம்மன் திருவிழா காலத்தில் அந்த திருவிழா நடந்து